வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்களை வச்சு நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வருஷம் மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணியிருந்தோம். 10 மாதம் ஆனதுக்கப்புறம் கிழங்கு எடுத்தோம். கிழங்கு நல்லா வச்சுருந்தது. கிழங்கு எடுத்து வந்து நல்லா கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு மாவாக ரெடி பண்ணியிருக்கோம். மாவு அருமையாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நமக்கு பஜ்ஜி போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. மரவள்ளி கிழங்கை நம்ம கொஞ்சமாக விளைஞ்சதுனால அதை மாவாக மாற்றுறோம். இப்போ இது நிறைய வரையில் மாவாக மாற்றுறது கஷ்டம். அதனால் அப்படியே மரவள்ளி கிழங்கை விற்றுடுறாங்க. கிழங்கை நம்ம தோண்டி எடுத்து அப்படியே சந்தையில் விற்றோம்னா கிலோ 60 ரூபாய்க்கு போகுங்க. இதை மாவாக மாற்றுறதுக்கு நம்ம நிறைய நேரம் செலவழிக்கணும். அதற்கான உழைப்பு அதிகம், கூலியும் அதிகம். அதனால் மக்கள் யாரும் இதை மாவாக மாற்ற விரும்புறதில்லை. நம்ம குழந்தைங்களுக்கு அரிசி மாவு தோசையே அடிக்கடி கொடுக்கறதுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு தோசை கொடுக்கலாம். காலையில் புட்டு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ஐட்டங்கள் இருக்குது மரவள்ளி கிழங்குல. இந்த வருஷம்தான் அதை மாவாக மாற்றி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருக்குது. எல்லாமே ஆரோக்கியமாகவும் இருக்குது, சத்துள்ளதாகவும் இருக்குது. மரவள்ளி கிழங்கோட டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் செஞ்சு பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் உள்ள நவா மரம்லாம் காய்க்க ஆரம்பித்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு. பழம் நிறைய வந்தோடனே என்ன பண்ணுறதே தெரியல. அதனால் நவாப்பழத்துலேருந்து ஜாம் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணி ஜாமுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. நவாப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான அயன் கிடைக்கிது நவாப்பழத்துலேருந்து. அது எல்லா டயத்துலையும் கிடைக்காதனால நம்ம நவாப்பழம் நிறையா இருக்கையில் ஜாம் செஞ்சு வச்சோம்னா பசங்களுக்கு ப்ரெட்டில் ஜாம் தடவி கொடுக்கலாம். நாவப்பழ ஜாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. கொய்யாப்பழமும் நல்லா காய்ச்சிருந்துச்சு. அது எல்லாமே நம்ம ஆடு மாடு கோழிக்கு கொடுத்தோன்னே கோழியே நல்லா ஆரோக்கியமாக தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ற அந்த கறியுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா விளைஞ்சால் நம்ம ஆடு மாடுக்கு நல்லாவே கொடுக்கலாம். அது ஹெல்த்தியான உணவும் கூட, ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதோடையும் எந்த ஒரு உரம் போடாமல் நம்ம கொடுக்குறதுனால நம்ம கோழி ஆடு மாடுலாம் நல்லாவே இருக்குதுங்க. குறிஞ்சி தோட்ட நவா மரம் ஒரே ஒரு மரம் மட்டும்தாங்க காய்ச்சிருந்துச்சு. அதுவே எங்களால் பிடுங்கி வெளியில் கொடுக்குறதுக்கு டைமும் இல்லை. அதனால் நாங்கள் நம்ம வீட்டில் உள்ள செல்லப்பிராணியான லட்சுமி அழகி இவளுக்கே நாங்கள் நல்லா கொடுத்தோம். நல்லா சாப்பிடுச்சுங்க. ஆடு சாப்பிடுது, மாடு சாப்பிடுது. அதனால் பழம் கோழி கூட நல்லா சாப்பிடுது. அப்போ இயற்கை உணவாகி போயிடுது நமக்கு. ரெடி பண்ண நவாப்பழ ஜாமை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். நாவல் பழ ஜாம். அது மாதிரி நம்ம தோட்டத்தில் நிறையா முருங்கை மரம் இருக்குது. நம்ம முருங்கைக்காயை வெளியில் கொண்டே கொடுத்தோம்னா ஒரு காய் 1 ரூபா 2 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதை நம்ம வெளில தூக்கிட்டு திரியணும். அதுக்கு நம்ம அந்த பொருளை நம்மளே முருங்கைக்காய் பொடி பண்ணலாம். முருங்கை இலையிலேருந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு தேவையான பொடி பண்ணி வச்சுக்கலாம். முருங்கை விதையிலேருந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சத்தான உணவு. முருங்கைக்காயில் எல்லா சத்துக்களும் இருக்குது. ஒரு முருங்கை மரம் வச்சிங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருப்போம். வீட்டில் ஒவ்வொருத்தரும் முருங்கை மரம் வீட்டில் இருக்கணும். இயற்கை விவசாயம் வளரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.